நூடுல்ஸ்னால் எங்கள் மாமா சூப்பராக செய்வாங்க. எப்போ நூடுல்ஸ் பண்ணாலுமே எங்கள் மாமா மட்டும்தான் பண்ணுவாங்க. எனக்கும் வேலை மிச்சம் அப்படின்ட்டு உட்காந்துருவேன். அவங்க நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கேட்குற கேள்விக்கு சரியான பதிலே வராதுங்க. ஏன்னா நம்மள்ட்ட பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க பண்ணுறதுல ஏதாவது சொதப்பிடுவாங்களாம். அதனாலவே நாங்கள் கிச்சன் பக்கமே போக மாட்டோம். அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலை மட்டும்தான் எங்களுக்கு. எங்கள் மாமா இன்னும் கம்பெனிலேருந்து வரலங்க. அதனால் இன்றைக்கி நூடுல்ஸ் நான் தாங்க பண்ண போகிறேன். எப்போவுமே நூடுல்ஸ் வந்து இந்த சிங்கிள் பீஸ் இருக்குல்ல அந்த மாதிரி பாக்கெட் தாங்க வாங்குவோம். இந்த டைம் அது இல்லாததுனால 2 பீஸ் உள்ளதான் வாங்கியாச்சு. ஒரு பீஸ் மட்டும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம். ஓப்பன் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எறும்பே வராது. நேற்று வந்து எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால வெயிலில் காய வைக்கலான்னு காய வச்சோம். உடனே எங்கள் அப்புக்குட்டி பார்த்துட்டு உடனே நூடுல்ஸ் வேணும்ன்ட்டு மதியத்துலேருந்து கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் நானே இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேங்க. எப்போவுமே முட்டை போட்டு தான் பண்ணுவோம். இன்றைக்கி நான் விளக்கு ஏற்றிருந்தேன்னா அதுவே மறந்துட்டு முட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் கொண்டு போய் வச்சுட்டேன் முட்டை போடாமல் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் மாமா இந்த நூடுல்ஸுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நான் கொஞ்சமாக வந்து பீன்ஸு சேர்த்துக்கிட்டேன். எங்கள் மாமா நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி நிறைய மசாலா இருக்குங்க. ஏன்னா நிறைய மசாலா போட்டு தான் செய்வாங்க. நான் வந்து நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருந்த அந்த மசாலாவும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தாங்க நான் பண்ண நூடுல்ஸ். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.